தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஓப்பனாகவே தெரிவிக்கலாம். அதாவது எங்களுடைய செய்தியோட தெளிவு எப்படி இருக்கின்றது, முக்கியமான செய்திகளை தான் கொண்டு வருகின்றோமா இல்லையா என்பதை நீங்கள் வெளிப்படையாகவே கருத்துக்களில் தெரிவிக்கலாம். முதலாவதாக இந்த இலங்கையில் இணைய மோசடிகள் பரவலாக தொடர்ச்சியாக நடந்து வருது. இணையத்தில் மோசடி ஒரு பக்கம் போதைப்பொருள் கடத்தல். என்னதான் முழு நாடுமே ஒன்றாகுகின்ற ஒரு வேலை திட்டங்கள் நடந்தாலும் போதைப்பொருள் கடத்தலும் பரவலாக நடந்து வருது. நிறைய பேர் கைதாகித்தான் வராங்க. அதுலேயும் விமான நிலையங்களில் இருந்து வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் கைதாகி வராங்க. அது தொடர்பான செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக பார்க்கலாம் இந்த மோசடி என்ன என்பது குறித்து. இலங்கையில் அதிகமாக மொபைல் ஃபோன் பாவிக்காதவர்கள் யாருமே இல்லை. வாட்ஸ்அப் பாவிப்பவர்கள் அதிகம், மொபைல் ஃபோன் பாவிப்பவர்கள் அதிகம். அப்படி இருக்கல இந்த குறுஞ்செய்திகளில் ஒரு விஷயத்தை அனுப்பி உங்களுக்கு இவ்வளவு காசு தர்றோம், ஜனாதிபதி உங்களுக்கு 10 லட்சம் ரூபா தாரார் என்று சொல்லித்தான் அண்மையில் பரவலாக நிறைய மெசேஜ்கள் போயிருக்கிறதா, நிறைய பேர் முறைப்பாடை அளித்திருக்கிறார்கள். அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவோட புகைப்படத்தையே போட்டு ஒரு வெப்சைட் லிங்க் மாதிரி ஒன்றை கிரியேட் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் உங்களுடைய விவரங்களை கொடுத்தா உங்களுக்கு 10 லட்சம் ரூபா வரும். ஒரு தனி நபருக்கு 10 லட்சம் ரூபா வரும். அதை பார்த்துட்டு மக்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க என்றால், ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபா, அப்போ குடும்பத்தில் 4 பேர் 40 லட்சம் ரூபா வரும், நாங்கள் 4 பேருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்குள்ள ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விவரங்கள், ரகசிய விவரங்கள், வங்கி கணக்கு இலக்கம் உட்பட வங்கி கணக்கு, அதில் இருக்கிற காசு எல்லாமே அவங்களோட பக்கம் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இப்படி அனுப்புபவர்கள் உத்தியோகபூர்வமான ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கும் அதை பார்க்கும் பொழுது. ஆனால் அதை அனுப்புபவர்கள் உங்களுடைய ரகசிய தகவல்களை திருடுவதற்காகவும் உங்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவும் தான் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போலீஸாரும் அடிக்கடி, அரசாங்கமாக இருக்கட்டும் போலீஸாராக இருக்கட்டும், மக்களுக்கு அறிவுறுத்தி வராங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்தி வராங்க. ஆனால் இன்னும் விழிப்புணர்வு வேண்டும் என்பதுதான் முக்கிய ஒரு நோக்கமாக இருக்கிறபடியாக நானும் இந்த இந்தியான் செய்தி தொகுப்பில் முதலாவது விஷயமாகவே இதை கதைப்பதற்கான காரணம் இதுதான். நானும் நேரில் பார்த்துருக்கின்றேன். என்னுடைய இலக்கத்துக்கும் அப்படியான மெசேஜ் வந்திருக்குது. உங்களுக்கு அப்படி வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ன்னு சொல்லி கருத்துக்களில் பதிவிடுங்க. இப்போ ஒரு அரசாங்கம் மக்களுக்கு உதவி செய்ய போகுதுன்னு சொன்னால், இல்லை ஒரு வங்கி ஒரு உதவி செய்ய போகுதுன்னு சொன்னால் இப்படி குறுஞ்செய்தியில் அனுப்ப மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். சில வங்கிகள் உத்தியோகபூர்வமான நம்பரில் இருந்து உங்களுக்கே அனுப்பியிருப்பாங்க. இப்படியான விஷயங்கள்ல இருந்து ஏமாறாதீங்க, நாங்கள் இப்படியெல்லாம் உங்களுக்கு அனுப்ப மாட்டோம், எதாக இருந்தாலும் உங்களுக்கு உத்தியோகபூர்வமான இது வரும், இல்லாட்டி உங்களை நேரடியாக சந்திப்போம், இல்லாட்டி தொலைபேசி மூலமாக அழைப்பு எடுத்து உங்களுக்கான விவரங்களை தெரியப்படுத்துவோம். இப்படியான மெசேஜ்களில் சொல்ல மாட்டோம் என்று சொல்லி வங்கிகளும் முன்னாயத்தமாக நிறைய பேருக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஒவ்வொருவருடைய அந்த வங்கி உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை பதிஞ்சு உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கத்தை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது அது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஏனென்றால் உத்தியோகபூர்வமான செய்தி ஒன்றும் அப்படி வராது. ஆனால் இவர்கள் அதே போல ஒரு நாடகமாடி உங்கள் கணக்கு இலக்கம், உங்கள் வங்கி கணக்குகளை திருடுவதற்கும் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை திருடுவதற்கும் தான் பரவலாக மோசடிக்காரர்கள் உங்களை குறிவைத்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன நேற்று துப்பாக்கியால் தன்னைத்தானே வலது பக்க நெஞ்சில் சுட்டு உயிரிழந்திருக்கிறார். இப்பொழுதுதான் சொல்லியிருக்கிறார்கள் என்னென்ன விஷயங்கள் இதில் டீட்டெயிலாக என்னென்ன விஷயம் இருக்குது, யார் யாருக்கு விசாரணை நடத்தப்படுது. இவற்றை வீடு மாலபேயில் இருக்கிற இவற்றை வீட்டை வச்சு தான் அவர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டிருக்கிறார். அதுக்கு முன்னால் அந்த வீட்டை வந்து போன ஆட்கள் யார் யார் என்பது குறித்து சிசிடிவி காட்சிகள் தொடர்பிலையும் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. உங்களுக்கு தெரியும், திரைசேரி ஆணையாளராக இருக்கட்டும், கபில சந்திரசேன மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் என்று சொல்லலாம். கபில சந்திரசேன உயிரை மாய்த்து கொண்டார். விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு ஏற்கனவே அவர் விசாரணைகளுக்காக போனார், கைதாகி இருந்தார். அப்படி விசாரணைகளின் இறுதிக்கட்ட நேரங்கள் ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் பெல்ட்டால் அவற்றை வீட்டில் இருக்கிற அறைக்குள்ளே அவர் களத்தை நெறித்து தன்னைத்தானே நெறித்து தற்கொலை செய்திருக்கிறார். அது உறுதிப்படுத்தப்பட்டது. இப்பொழுது முன்னாள் போலீஸ் மா அதிபர் உயிரிழந்த சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன காரணம், எதற்காக இவர் இப்படி செய்தார்? ஏனென்றால் ஒரு போலீஸ் மா அதிபர் என்றால் உங்களுக்கு தெரியும் எத்தனை வழக்குகளை பார்த்துருப்பார், எத்தனை கைதிகளை, எந்தெந்த பெரிய பெரிய விஷயங்களை பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்களையே பாதிப்படைய வைக்கிற அளவுக்கு, இந்த முடிவெடுக்கிற வைக்கிற அளவுக்கு யார் இதற்கு பின்னால் இருக்கிறாங்க என்ற கோணத்தில் பரவலாக விசாரணை நடத்தப்பட்டு வருது. அங்கே சிசிடிவி, அந்த இருக்கிற மாலபேயில் இருக்கிற வீட்டில் இருக்கிற சிசிடிவி, அந்த வீதிகளில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை துரிதமாக போலீஸார் விசாரித்து வராங்க. அதோட இந்த சிடி விக்ரமரத்னவோட மனைவியிடம் விசாரித்த போது அவரும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். தன்னுடைய மகனின் வழக்கு தொடர்பாக, தன்னுடைய மகனின் வழக்கு போய்கொண்டிருக்கிறதால அது குறித்து தான் இவர் ஒரு பெரிய ஒரு
அழுத்தத்தில் மன அழுத்தத்தில் இருந்தார் என்று சொல்லி சிடி விக்ரமரத்னவுடைய மனைவி சொல்லியிருக்கிறார். இது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோட ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவோட உயிரிழப்பாக இருக்கட்டும், திரைசேரி ஆணையாளரோட உயிரிழப்பு, கபில சந்திரசேன, இவர்கள் எல்லாருமே இந்த வழக்கு விசாரணை நடக்கும் பொழுது தான் உயிரிழந்துட்டு வராங்க. ஸோ இது ஒரு மர்மமான ஒரு விஷயமாக இருக்குது. இது தொடர்பாக அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கார். அதோட ஒரு நபர் உயிரிழக்கிறார் என்றால் அது கொலையா தற்கொலையா என்பதை சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் தீர்மானிக்கிறாங்க என்று சொல்லியும், ஊடகங்களில் நிறைய வருது என்று சொல்லியும், சில அரசியல்வாதிகள் அது தொடர்பாக பதிவிடுகிறார்கள், தற்கொலை என்று டக்குன்னு சொல்கிறார்கள். அதாவது அந்த உயிரிழந்த நபரின் உடலம் வைத்தியசாலைக்கு சென்று பரிசோதனைக்கு உட்படுத்த முன்பே இவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இது தவறான ஒரு வழிமுறை என்று சொல்லி இவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையில் அண்மையில் நடந்த நீர்கொழும்பு கலவரம் உங்களுக்கு தெரியும். திடீரென அந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கிற 2 கைதிகள் குழுக்களுக்கு இடையில் திடீரென உருவாகிய ஒரு கலவரம் பரவலாக பேசப்பட்டது. அதற்கு காரணம் நிறைய பேர் அதில் உயிரிழந்திருக்கிறாங்க. அப்பாவி சிறை காவலர்கள் கூட உயிரிழந்திருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த கலவரம் உண்டாக்கியது உள்ளுக்கு இருக்கிற 2-3 பேரால். 2-3 பேர் தான் மெயினாக அதை ஆரம்பித்து அது பரவலாக 2 குழுக்களுக்கு இடையில் ஆரம்பித்து நிறைய பேர் உயிரிழந்து இப்பொழுதும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாரென்றால் சிறை அதிகாரிகள். அப்போ சிறை அதிகாரிகள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படியெல்லாம் கைதிகளுக்கு இடையில் கலவரம் அண்டைக்குள்ள அரசாங்கம் மீது தான் நிறைய பேர் குற்றச்சாட்டுக்களை முன்வைச்சாங்க. நீதி அமைச்சர் மேலே குற்றச்சாட்டுக்களை முன்வைச்சாங்க. இவர்கள் நினைத்திருந்தால் இதை முதலே முடிச்சிருக்கலாம். இப்படி ஒரு கலவரம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் எதற்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சி உட்பட பலரும் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். நீதி அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக விலக வேண்டும், அவருடைய வேலையை செய்யவில்லை, நீதி அமைச்சராக இருக்கிறார், எங்கே அந்த வேலையை செய்தார் என்றவாறாக பரவலாக கேள்வி எழுப்பப்பட்டது. இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க நேரடியாக சிறை அதிகாரிகளை சந்தித்து இது குறித்து கலந்துரையாடி இருக்கிறார். அங்கு நீதி அமைச்சர் உட்பட சிறை ஆணையாளர் ஏசி கஜாநாயக்க உட்பட சிறை அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன அங்கே கலந்துரையாடப்பட்டது என்று சொன்னால், சிறை கட்டமைப்பை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும், இப்படியான கலவரம் மீண்டும் பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இப்படி ஒரு கலவரம் இனி நினைச்சும் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரியாக ஜனாதிபதி அனுர அங்கே வந்து ஒரு வேண்டுகோளை விடுத்து அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லியும் கலந்துரையாடி இருக்கிறார். அதோட முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அங்கே கதைச்ச விஷயம் என்னென்றா, சிறை அதிகாரிகளின் நலன்புரி திட்டங்கள், அவர்களுக்கு என்னென்ன விஷய கொடுப்பனவுகள் இன்னும் கொடுக்கலாம், அவர்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அங்கே கதைச்ச விஷயம் இப்பொழுது ஒரு நன்மதிப்பை பெறுற மாதிரியாக இருக்குது ஜனாதிபதி மேலே. அடுத்ததாக அவர்கள் சிறை அதிகாரிகளை அந்த கூட்டத்தில் வச்சு ஜனாதிபதிக்கு முன்னால் சொல்லியிருக்கார்கள், ஒரு நாட்டின் ஜனாதிபதி சிறை அதிகாரிகளை இப்படி நேரில் சந்திப்பது இதுதான் முதல் முறை, எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் என்று சொல்லி சந்தோஷமாக உருக்கமாக அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறார்கள். பாதாள உலக குற்றவாளி கரக்கட்டா, இந்த கரக்கட்டா இப்பொழுது சிறையில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு வலையமைப்பை கொண்ட ஒரு பாதாள உலக குற்றவாளி, போதைப்பொருள் கடத்தல்காரர். இவரை சிறைச்சாலையில் இருந்து விடுவிப்பதற்கு, இவருடைய தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கும் சிறைச்சாலையை மாற்றுவதற்கும் என்று சொல்லி பல காரணங்கள், அதாவது இந்த பாதாள உலகக்குழு குற்றவாளி கரக்கட்டாவுக்கு உதவி செய்வதற்காக 3 பேர் உதவி செய்தமைக்காக இப்பொழுது சிறையில் இருக்கிறார்கள். அந்த 3 பேர் யார் யார் என்பதையும் சொல்கிறேன். அந்த 3 பேரை தாண்டி ஒரு தேரர் உட்பட உயர் போலீஸ் அதிகாரிகள் பலரும் இதில் தொடர்பு பட்டிருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு முக்கியமான அதிர்ச்சிகர செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது அந்த முதல் 3 பேர் யார் இப்போ சிறையில் இருக்கிறார்கள் என்றால், விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்ச, சரித் அபேசிங்க, அடுத்தது அருண் சத்துரங்க, இந்த 3 பேரும் சிறையில் இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு பிக்கு உட்பட உயர் போலீஸ் அதிகாரிகளும் இதில் சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 28ஆம் தேதி வரை அந்த 3 பேரையும் விளக்கமறியலில் வைக்க அசங்க ஸ்போதரகம, கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி அசங்க ஸ்போதரகம அதிரடியாக உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறார். நடக்க இருக்கும் விசாரணைகளில் இவர்களுடன் தொடர்புடைய மேலும் யார் யார் இருக்கிறார்கள் என்றும், இவர்கள் விடுதலை ஆவார்களா இல்லாட்டி தொடர்ச்சியாக சிறையில் தான் இருப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இலங்கையின் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு உருக்கமான ஒரு விஷயத்தை ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறார். அதாவது செல்லப்பிராணிகள் தொடர்பான அவர்கள் செல்லப்பிராணிக்கு அக்கறை காட்டுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொண்டு, நான் என்னதான் உயர் பதவியில் இருந்தாலும், நாட்டின் பிரதமராகவே இருந்தாலும், நான் வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணிகளுக்கு நான் ஒரு வேலையாள் தான் என்று சொல்லியிருக்கிறார். உதாரணத்தை எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், பூனை வளர்ப்பவர்களுக்கு தெரியும், அந்த பூனைக்கு நாங்கள் பூனையின் உரிமையாளர்கள் இல்லை, பூனையின் வேலையாட்கள் என்று சொல்லி ஒரு உதாரணத்தையும் சொல்லி, வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணிகளில்
அக்கறையும் அன்புமா இருக்கணும் என்று சொல்லி மக்களை இவர் கேட்டுக்கொண்டதோட வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணியை தாண்டி தெருவில் இருக்கிற செல்லப்பிராணிகள் நாய்கள் அதில் தெரு பிராணிகளில் கூட அக்கறையும் அன்பும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு உருக்கமான கருத்தை அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்த விஷயமும் இப்பொழுது பேசப்படுகிறது. முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி இருக்கிறது. எதற்காக இதுன்னு சொன்னால் எல்பிஎல் லங்கா பிரீமியர் லீக் ஆரம்பமாகி இருக்கிறது. இதில் ஜெஃப்னா கிங்ஸோட ஓனர் ஒரு வயது குறைந்த ஒரு இளம் ஓனர் என்று சொல்லலாம். இந்தியாவை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர் தான். 19 வயதுக்குட்பட்ட உலகக்கோப்பையில் இந்திய அணியில் பங்கு பற்றிய ஒரு வீரர் இப்பொழுது இலங்கை காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காரணம் என்னென்னா இவர் தான் ஜெஃப்னா கிங்ஸோட ஓனராக இருக்கிறார். இவர் ஒரு வீரருக்கு ஜெஃப்னா கிங்ஸில் இருக்கிற ஒரு வீரருக்கு 10 மில்லியன் ரூபாய் தாரேன், இந்த போட்டியை மாற்றியமைக்கக்கூடிய வழிமுறைகளை கண்டுபிடித்து அதை செய்ய என்று சொல்லி ஒரு சூதாட்டத்தில் ஈடுபட்டபடியாக அதுக்கான ட்ரை பண்ணியிருக்கார். சூதாட்டத்தில் ஈடுபடுறதுக்காக 10 மில்லியன் தாரன்னு சொல்லி அவர் முயற்சிக்கவே அந்த வீரர் போலீஸில் முறைப்பாடை கொடுத்தபடியாக 10 நாட்களாக ஈடுபட்ட அந்த விசாரணையில் நேற்று அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பில் இருக்கிற 5 நட்சத்திர விடுதி ஒன்றில் வைத்துத்தான் இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொக்கைன் போதைப் பொருளை கடத்திய ஒரு வெளிநாட்டு பெண், அங்கோலா நாட்டை சேர்ந்த ஒரு பெண் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைதாகி இருக்கிறார். 54 வயது, அங்கோலாவிலிருந்து எத்தியோப்பியா வழியாக டோஹா வழியாக இலங்கைக்கு வந்த நேரத்தில் தான் கைதாகி இருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்றால் தன்னுடைய இந்த பெண் உடம்புக்குள் மறைத்துத்தான் இந்த கொக்கைன் போதைப் பொருளை கடத்தி வந்திருக்கிறார். அவர் அந்த அதிகாரிகளுக்கு, நின்ற சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இதை நான் கொண்டு வந்தேன் என்பதை தானாகவே முன்வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவர்கள் விசாரிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்து பயத்தில் தானாகவே இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டதோட அவரிடமிருந்து இந்த கொகைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 14 கொகைன் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதோட இவர் அந்த விமான நிலையத்தில் இறங்கி வீல் சேரில் தான் வந்திருக்கார். ஒரு நாடகம் ஒன்றை ஆடியிருக்கார். வீல் சேரில் வந்தால் பெருசாக சந்தேகிக்க மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க என்று தெரிந்து, பிடிபட மாட்டோம் என்று தெரிந்து வீல் சேரில் வந்திருக்காங்க. ஆனால் சந்தேகமடைந்த சுங்கத்துறை அவரை இப்பொழுது அந்த போதைப் பொருளோடு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இன்னும் சில விஷயங்களை, இன்னும் சில போதை மாத்திரைகளை விழுங்கிவிட்டேன் என்றும் சொல்லியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இவரிடமிருந்து இன்னும் உடம்புக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற போதைப் பொருள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி விசாரணை செஞ்சு வராங்க.